கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 36 சங்கீதம் 7 தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் கிருபையை பற்றி அதிகமாய் தியானித்திருக்கிறோம். தகுதியே இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான் கிருபை. மனிதனுக்கு தேவன் செய்வதுதான் கிருபை. மனிதனுக்கு மனிதன் கிருபை செய்ய முடியாது. தயவு பாராட்டலாம், ஹெல்ப் பண்ணலாம், உதவி செய்யலாம், ஆனால் கிருபை செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அப்படின்னா என்னுடைய கிருபை, என்னுடைய இரக்கம் உனக்கு போதும். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் நம்மை உண்டாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் நாம் நிலை நிற்க முடியாது. அப்ப அவருடைய இரக்கம் தான் நம்மளை பாதுகாக்கிறது, அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால மனுபுத்திரர் என்ன பண்றாங்கன்னா, செட்டைகளை நிழலில் வந்தடைகிறார்கள். ஏன்னா அங்கதான் அந்த கிருபை இருக்கிறது. கர்த்தருடைய செட்டையில தான் அந்த கிருபை இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதனாலதான் சில நேரத்தில் நம்ம எவ்வளவுதான் காரியங்கள் செய்தாலும் தேவன் நமக்கு ஒரு மன்னிப்பை அருளிக்கொண்டே இருக்கிறார். அந்த கிருபையாக தான் அவர் சிலுவைக்கு போனார். உங்களுக்கு எனக்கு விடுதலை சிலுவையிலே தொங்குகிற இயேசுவினிடத்தில் தான் இருக்கிறது. அதனாலதான் அவர் எழுதுகிறார், ஒரு கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, அந்த கிருபையை தியானிக்கிறீங்களா? இந்த இயேசு கிறிஸ்துவை தியானிக்கிறீங்களா? அவர்தான் அந்த கிருபை, அவர்தான் அந்த இரக்கம். அவருடைய அடிச்சுவடுகளை பார்த்தாலே நாம் இந்த உலகத்துல வெளிச்சத்தின் பிள்ளையாய் நாம் வாழ்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானமாக இருக்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னமும் உடைய வழி நடத்துதலும் உடைய அன்பும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.